வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே 293 இருந்து 296 வரைக்கும். ஸோ அந்த 3 நாளில் மிசோரம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த மிசோரம்லேருந்து கொஞ்சம் ஏரியாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேகாலயா வந்துட்டேன். ஸோ மேகாலயா பார்டர் வரைக்கும் வந்தேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மேகாலயாவில் தான் இருக்கேன். ஸோ மிசோரம் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ சேம் நீங்களும் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். குட் மார்னிங், 293வது நாள். இப்போது மிசோரமில் தான் இருக்கேன். மிசோரமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயம் காட்ட வேண்டியிருக்கு. வாங்க போகலாம். சேம் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும், குளிச்சுட்டு தான் மாற்றிக்கணும்னு இருந்தேன். பட் இங்கே குளிர் நிறையா இருக்கனால குளிக்க முடியல. சேம் குளிக்கிற மாதிரி எந்த வசதியும் இல்லை இந்த பெட்ரோல் பங்கில். வெறும் பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. ஸோ வாங்க, ஏதாவது டைம் கிடச்சா நம்ம சேவிங் ஃபுல்லாக எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். சரிங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க கிளம்பலாம். அண்டு இந்த ஊரில் முக்கியமான விஷயம் மெயின் ரோட்டில் போய் இது தான் சொல்லணும். இதுதாங்க மிசோரம் ஹஜ்வால்ன்ற ஊர். நேற்று நைட்டு பார்த்தோமே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குவாஹாட்டின்றது அஸ்ஸாமு, ஷிலாங் இருக்குல்ல 350 கிலோமீட்டர், அதாங்க மேகாலயா. இந்த நார்த் ஈஸ்டில் எஸ்பெஷலி இந்த மணிப்பூர் அண்ட் மிசோரம் இந்த சைட் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் தான். நிறைய கிறிஸ்டின்ஸ் மக்கள் தான் இருக்காங்க. எஸ்பெஷலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல தங்கிட்டு வந்தேன் இல்லை, அங்கும் அவரும் கிறிஸ்டின் தான். இன்னொரு விஷயம், இந்த மிசோரமில் ஒரு மெயினான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, இந்த எந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஹார்ன் அவ்வளோ அடிக்க மாட்டாங்களா. சைலண்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்கள் இடத்துலையும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இல்லை, எங்கேயுமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அமைதியாக இருக்குது ஒரு மாதிரி. பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது உடலை ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. அதெல்லாம் பெரிய டிராஃபிக் ஜாம் நடக்கிற மாதிரியே இருக்குது. சேம் எங்கேயுமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க பாருங்கள், தெரியுதா? ஒரு ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. சீட் கோட் போட்ட மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக இது மாமு இதாத்து குனோ பிரதர் ஓய் பாக்கோத ந இதாத்து ஆன்லைன் ல போறா இருக்கு. கொஞ்சம் விட்டா விழுந்துருவேன் கீழே. இதெல்லாம் குட் மார்னிங்க. பக்கத்தில் தான் ஒரு பெட்ரோல் பங்கில் டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். சேம் நைட்டு பார்த்த வியூ அப்படியே மார்னிங் பார்த்தா எப்படி இருக்குன்றதை உங்களை காட்டுறதுக்காக வந்திருக்கேன். பாருங்க வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த மிசோரம். அடி விழுந்தா எலும்பு கூட தெரியாது போலயே. சேம் இப்போ எந்திரிச்ச உடனே இன்னைக்காச்சும் கண்டிப்பாக முடி வெட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால பெட்ரோல் பங்கும் ஓப்பன் ஆகலை. சேம் சலூனும் ஓப்பன் ஆகலை. எங்கே சலூன் இருக்குன்னே தெரில. இப்போ பார்க்குறீங்களா, அந்த பெட்ரோல் பங்க் உள்ளே தான் தங்கியிருந்தேன். மேலே எப்படி இருக்கு பாருங்கள். குளிருதுங்க, குளிருது. இங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த வியூ காமிச்சேன். இன்றைக்கி மார்னிங்கும் நேற்று நைட்டும் தெரியுதா, இதுக்குள்ளே போயிட்டு தான் காமிச்சேன். ஒரு ஹேர் கட் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு, ஆனால் பூட்டி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டேன், செக் பண்ணி. எல்லா இடமும் பூட்டி தாங்க இருக்குது. சண்டேன்னா இங்கே எல்லா இடத்துலையும் பூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு 294வது நாள். இந்த வழியாக வந்தோம், ஸ்ட்ரைட்டு இப்போது லெஃப்ட்டு போகணும். எந்த ஹோட்டலும் காணுங்க. ஹோட்டல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறக்கிறாங்க.
அதுவும் இந்த பலசர கடை மாதிரி தான் இருக்குது, ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ விற்கிறாங்களே, என்னன்னு பார்ப்போமா? ஓ, டீ காஃபி ஷாப், ஷவர்மா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஷவர்மா கித்தனா? ஷவர்மா கித்தனா? சாரி, ஓ 130 ரூபாவா? வேறு எதாவது போவோமா? ஒரு 2 சமோசா ஒரு டீ சாப்பிடுவோம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோ காசு இல்லை, இது மட்டும் போதும். சிக்கன் சமோசா வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. இது வந்து வச்சுட்டாங்க, காமிக்கிறேன். சாப்பிட்டாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது அங்கே மிசோரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை, உண்மையாகவே சூப்பராக இருக்கும். சிக்கன் இந்த சமோசான்றது ரொம்ப நல்லா இருக்குது. சேம் சாய் வந்து நல்லாயிருக்கு, சாய்ன்றது டீ நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, அந்த ஷவர்மா மட்டும் என்னால் சாப்பிட முடியாது, என்ன இருக்கிறது 200 ரூபா தான். அதை வச்சு தான் ஹேர் கட் பண்ணலான்னு இருக்கேன். பெட்ரோல் பங்க் அங்கே தான் பூட்டியிருக்குன்னு நினச்சேன், இங்கேயும் பூட்டி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை பூட்டிருன்னு நினைக்கிறேன். சண்டே இஸ் பெட்ரோல் பம்ப் க்ளோஸ்ட் இன் மிசோரம். ஒன்றா தேடிக்கிட்டு இருந்தேன், டொப்பியாரை மிஸ் பண்ணிட்டேன். நீ மார்னிங் தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கடா காணா அப்படின்ட்டு. ஆமாம்ல, ஏதோ நம்மகிட்ட ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா டொப்பி. அது வந்து வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குக்கி பீப்புள் அந்த அவர் வீட்டுக்கு கூட்டி போய் தங்க வச்சார்ல, அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. லக்கியான அந்த அவர் கொடுத்த டெல்லியில் மகான் கட்டார், அவர் கொடுத்தது மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பட் திரும்ப போக முடியாதான். ரொம்ப திரும்ப போகணுன்னா 400-500 கிலோமீட்டரை தாண்டி தான் போகணும். திரும்ப போயிட்டு திரும்ப அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். போனது தான், நம்ம புதுசாக எதாவது வாங்கிப்போம், இல்லை அதே மாதிரியே வேறு எதாவது வாங்கிப்போம், சரிங்களா? பட் சாரி மகான் கட்டாரா ப்ரோ, நான் வந்து அந்த ஹேட்டை நான் வந்து மறந்துட்டேன். ஓகே, போகலாம், வேறு வழி இல்லை. பயணங்களில் சிலதெல்லாம் இப்படி தான் ஆகி தான் தீரும். ஓகே, வாங்க போகலாம். வாக்கிங் போகுது பார்த்தீங்களா, இவ்வளோ ஜாலியாக. ஆல்மோஸ்ட் மிசோரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் வெளியே வந்தாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக திரிபுரா தான். இப்போது உடனே மிசோரம் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக பில்டிங் தான். அது அப்புறம் அந்த இது தான் அஜ்வால்ன்ற இடத்துல வந்து ஹாரன் அடிக்காத இந்த ஊர் தான். மற்றபடி அவ்வளோ ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கு. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஃபேக்ட் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ முடியும் போது கவர் பண்ணுறேன், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. ஊர் நல்லா இருக்குது, ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது. இந்த மலை இதில் வந்து எவ்வளோ பில்டிங் இப்படி கட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, கட்டியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, சாப்பாடெல்லாம் ரொம்ப குட். பட் அதர்வைஸ் எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரில. எதாவது இருந்துச்சுன்னா அதை அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? சேம் வந்து நான் முடி வெட்டுறதுக்காக எல்லா கடையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. இங்கே ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சேம் வந்து இங்கே ஒரு பலசர கடையில் இந்த ப்ரெஷ்ஷும் சேம் வந்து ஒரு பேஸ்ட் வாங்கலான்னு தான் வந்தேன். பட் இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ திரிபுரா வாட் டேஞ்சர் ரைட்? திரிபுரா வந்து கொஞ்சம் வந்து இந்த திருட்டு வேலையெல்லாம் நடக்கும், கொஞ்சம் டேஞ்சர், நீங்கள் அங்கே போகாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. வை திரிபுரா? ओके, वही डेंजर? नहीं, आपका लिए चोरी होता है ना उधर में बहुत. ஓ, அதான் திருட்டு வேலைகள்லாம் அந்த மாதிரி நடக்குன்றது. பட் பார்ப்போம், ஏதாவது முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் மேகாலயாவே போவோம், சரிங்களா? சரி, ஓகே, நெட்டு வேறு தீர்ந்துருச்சு. சரி, ஓகே, வாங்கலாம். ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். திரிபுரா டேஞ்சர்ன்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து மணிப்பூர், ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே மிசோரம், இதெல்லாம் கூட டேஞ்சர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் டேஞ்சர்னு சொன்னாங்களோ அவங்க தான் என்னை ஹெல்ப் பண்ணாங்க. பட் இப்போது அதையும் சேம் வந்து திரிபுராவும் டேஞ்சர்ன்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. கொஞ்சம் நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த பில்டிங்கில் இருந்து சின்ன சின்ன கல்லாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக விழுந்துருன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங், எனக்கு தெரிஞ்சு. விழக்கூடாது, காட் கிரேஸ். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் விழ வைக்க மாட்டார். ஆனால் சின்ன சின்ன கல்லாக விழுந்துக்கிட்டே இருக்குது.
லாரிக்காரர் வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. எங்கன்னா மேகாலயா சைடுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. சில்சர்ன்றது மேகாலயா சைடு தான் போகுது. சில்சர்ன்ற ஒரு இடத்துக்கு தான் லிஃப்ட் கொடுக்குறேன்றாரு. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, இப்போது ஒருத்தர்கிட்ட விசாரிச்சில்ல, அவங்க என்ன சொல்கிறாருன்னா, திரிபுரா வந்து கொஞ்சம் டேஞ்சர், திரிபுரா வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கு, நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் முடிவு பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் பார்க்குறேன் என்னன்ட்டு. நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, வந்த லிஃப்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில்சரே போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் இப்போது. ஏன்னா வந்து திரிபுரா டேஞ்சர் சொல்கிறனால, ஏற்கனவே மணிப்பூர் இதெல்லாம் டேஞ்சர் இல்லாமல் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து திரிபுரா விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் சில்சரே போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். பட் போகும்போது பையா त्रिपुरा is a good place or not good? त्रिपुरा तो अभी क्या मालूम, हम तो पूरा त्रिपुरा का सब जगह भी मालूम नहीं है. Oh no त्रिपुरा, I am going त्रिपुरा. It's a good or not safety or not safety? सेफ्टी है. Safety. इवर केटा सेफ्टीன்றாரு. பட் थोड़ा what I say, some people says Tripura is not safety. हिंदी बोलो. What say, some भैया say Tripura is no safety. हिंदी बोलो, क्या बोलना है, वो तो इंग्लिश हम मालूम नहीं. ஒரு வழியாக லிஃப்ட் ஏறிட்டேன், வேறு வழி இல்லைங்க. ஏன்னா வந்து அகர்காடான்ற இடத்துல தான் வந்து திரிபுரான்ற மெயின் சிட்டி இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில டைம் வந்து பேடாக இருக்கும், சில டைம் குட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், விசாரித்து பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போகிறது போகிறங்க, பட் சேஃப்டியாக போங்க அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வேறு வழி இல்லை, திரிபுரா மிஸ் பண்ணி தான் ஆகணும். நான் டக்குன்னு இப்படி எடுக்கிறேன், ஏன் மணிப்பூர்லாம் தாண்டி வந்தீங்க, திரிபுரா போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சேஃப்டியாக போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன இந்த மணிப்பூரில் வந்து எதுவுமே நடக்கலை. காட் கிரேஸ் நான் சேஃப்டியாக வந்துட்டேன். இதை வந்து எதுவுமே யோசிக்காமல் போனேன்னா வேறு எதாவது ஆயிடுச்சுன்னா, அதாவது பொருள் என்கிட்ட இருக்கிறதே நான் பொருளை நம்பி தான் போயிட்டுருக்கேன். இருக்கிற பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற அந்த பேகு, ஸோ அந்த டென்ட், அதை நம்பி தான் போயிட்டுருக்கேன். எதுவுமே இல்லை, ஃபோன் கூட இல்லைன்னா வீடியோவும் போட முடியாது, சேம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ட்ராவல் பண்ணதுக்கு எந்த இதுவும் இல்லை, சேம் வந்து நான் ட்ராவலும் பண்ண முடியாது. அதான் பார்க்குறேன், ரொம்ப யோசிக்கிறேன். ஸோ யோசிக்கிற டயத்தில் இந்த மாதிரி லிஃப்ட்டு கொடுத்தாரு. ஸோ மேகாலயா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாஸ்ட் பிளேஸ் தான். பார்ப்போம், எதாவது நடக்குதா, நல்லா தான் நடக்குதான்னு பார்ப்போம். அந்த டிரைவர் வந்து பாதி இடத்துல நிப்பாட்டிட்டார், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாராம். ஸோ நம்ம வந்து இப்போது சில்சர் போகணும்னா இந்த பக்கம் திரிபுரா இருக்குது, இந்த பக்கம் சில்சர் இருக்குது. ஸோ சேம் வந்து இங்கே இருக்கிறவன்ட்ட கேட்கறதுக்காக கூட திரிபுரா வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம போகிறது கரெக்டான வழி தான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா, வேறு ஏதாவது வந்து லாரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் சில்சரே போயிருங்க. சில்சர் வந்து மேகாலயா போகிற ரூட்டு தான். ஸோ அந்த வழியாக நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் எனக்கும் கரெக்டானு படுது. சரி வாங்க போகலாம். ஓகே, வேறு வண்டி பிடிக்க வேண்டியதான். சில்சர் தான் போகணும். எல்லோரும் வந்து திரிபுரா சைடு தான் போகிறாங்களாம். பட் வந்து திரிபுரா சைடு வந்து டேஞ்சர்ன்றாங்க. சில்சர் சைடே போவோம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஆபத்துலேருந்து எப்படியோ வெளியே வந்துட்டோம், திரும்ப போய் இன்னொரு ஆபத்தில் சிக்கிக்க வேணான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அப்பா, நடுவில் தண்ணி தானே ஓடுது. நடுக்காடுங்க. இங்கே வந்து இறக்கி விட்டான் அந்த டிரைவர். இங்கே வந்து இறக்கி விட்டார் அந்த டிரைவர். வேறு வண்டியில் போங்க, நான் இங்கே ஹோட்டலில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு.
வேறு என்ன பண்ணுறது, வேறு வண்டி பிடிச்சி தான் ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஒரு 20 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாப்புல. பாலம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வா, நான் இதுவும் நடுக்காடு மாதிரி தான், இங்கே தான் வெயிட் பண்ணணும். வேறு ஏதாவது வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு போகணும். லாரி வர்ற மாதிரி இருக்கு. குளிக்கணும் போல் ஆசையாக இருக்கே. ரொம்ப நாள் ஆச்சுங்க குளிச்சு. நடுக்காட்டில் குளிச்சா என்ன ஆகும்? புலியிலி ஏதாவது வந்துச்சுன்னா, பெங்கால் பக்கத்தில் தான் இருக்கும், புலி வந்தால் டக் பண்ண அடிச்சிடும். குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும், குளிச்சே ஆகும். ஒரு ரோடு போகுது, இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். லாரி வருது, கேட்டு பார்ப்போமா? கேட்கலாங்க. ஸோ ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சேம் அந்த வண்டியிலேருந்து என்னை இன்னொரு வண்டிக்கு மாற்றி விட்ருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி தான் சில்சர் போகுமா, அந்த வண்டி வந்து சும்மா பக்கத்தில் வரைக்கும் போகுமா. பிரதர் வந்து 2 பேர் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு அவங்க பேசி இன்னொரு வண்டியில் ஏற்றி விட்ருக்காங்க. சில்சர் டைரெக்டாக போக வேண்டியது. இந்த பேக் தாங்க ஏற்றி இறக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் வந்து பிரதர் தான் எனக்கு லிஃப்ட் தர. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சிங்சார். नाम kita Somali aja. தேங்க்யூ ஸோ மச் பையா. இவங்களும் வேறு வழியில் போகிறாங்களா, ஸோ அதனால் வேறு லாரி பிடிச்சி போக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து மாறி மாறி போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போயே 3 ஆயிடுச்சு. அடுத்த லாரி மாறி போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 60 கிலோமீட்டருக்கு. வேறு ஏதாவது லாரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏறி போயிடலாம். ஆனால் எதுவும் லிஃப்ட் கிடைக்க மாதிரி திரும்ப லிஃப்ட் கிடச்சிருச்சு. நினச்சிக்கிட்டே இருந்தேன் லிஃப்ட் கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். லெவலே கிடச்சிருச்சு. இருட்டுறதுக்குள்ளே அப்போ தான் போக முடியும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சில்சார் லிஃப்ட் கிடச்சிருச்சு. இப்போ நேரம் அங்கே போய் இறங்கிட்டு எப்பயும் போல் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த மேகாலயா பார்டர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அது போயிட்டோம்னா பார்டர் ஏறி மேகாலயா போக வேண்டியதான். ஸோ திரும்ப இவங்ககிட்டே கேட்டேன், திரிபுரா சேஃப் தானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்களே பார்த்துருப்பீங்களா, ரொம்ப கஷ்டமான வழியாக தான் இருக்கும். திரிபுரா நல்ல ஊர் தான், பட் வந்து சில திருட்டுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பிளானே மாற்றிட்டேன், மேகாலயாவே போயிடலாம்னு சொல்லிட்டு. 140 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வந்து பிரதரும் வந்து லெஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெரி 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 ரியலி தேங்க்ஸ் சார், ரியலி வெரி தேங்க்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ஹவர்ஸ் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணி எனக்கு பிரதரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். மார்னிங் 295வது நாள் கரெக்டாக ஒரு வழியாக வந்து ஹேர் கட் பண்ணிட்டேங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஹேர் கட் பண்ண உடனே. ஸோ இப்போது துணி மட்டும் காய போட்டிருக்கேன், குளிச்சு முடிச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக மேகாலயா பக்கம் போவோம். பட் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஜோரம் வீடியோ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேகாலயா போனோடனே ஒரு 3 வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுவேன்னு நினைக்கிறேன் மேகாலயா. ஜஸ்ட் வந்து இப்போது மிஜோரம் மட்டும் ஜஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். நான் போகிறது மட்டும், மேகாலயா போகிறது மட்டும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழியாக சாப்பிட்டாச்சுங்க. இங்கேயே சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரோல் பங்க்லேயே. சேம் வந்து குளிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சேம் வந்து என் ஷூ வந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட கிழிஞ்சு எல்லாமே போயிடுச்சா. ஸோ அதுக்கு இவங்களே வந்து இந்த பெட்ரோல் பங்க் காரங்களே வந்து ஒரு 200 or 300 கொடுக்குறோம், நீங்கள் வந்து செப்பல் ஆர் ஷூ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்பென்சஸ். தேங்க்யூ. வாங்க கிளம்புவோம், நேராக மேகாலயா தான். கரெக்டாக நம்ம வந்து மேகாலயா பார்டருக்கு தான் போவோம். மேகாலயா பார்டருக்கு போகிறோம் நேராக. செம்மையாக சுடுதுங்க. செப்பல் மட்டும் வாங்கிட்டேன்னா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் டக்குன்னு வாங்கணும், இல்லைன்னா கால் பொத்து போயிடும். இருந்தேன் என்னடா பண்ணுறதுன்ட்டு. செப்பல் ஒருத்தர் கூட்டு கொடுக்குறாரு பாருங்க. திஸ் யுவர் செப்பல் ரைட்? திஸ் யுவர் செப்பல் தான், நாட் யூஸ்டு? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நல்ல ஒரு செப்பலை வாங்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இல்லைனா கொஞ்சம் நாளில் பிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ஓகே.
நடக்கும்போது நல்லா இருங்க, கல்லாக இருந்துச்சு, குத்தி குத்தி நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போது ஒரு பாய் வந்து கொடுத்துட்டாரு, செப்பல் கொடுத்துட்டாரு, நல்ல வேலையா. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சில்சார் சிட்டி. அப்படியே மேகாலயா ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும் பார்டர். பிரதர் லிஃப்ட் தரேன்றாரு. ஆல்மோஸ்ட் இவரும் மேகாலயா தான் போகிறாராம். அப்படியே போகிற வழியில் எனக்கு வந்து நான் பெட்ரோல் பங்கில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த பார்டர் பக்கத்தில் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ. நான் நடந்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு என்னடா லிஃப்ட் கிடைக்கல நினச்சேன், கிடச்சிருச்சு. আমার মা তুলছে না আর ஸோ நல்ல வேலையாக வந்து இங்கே மேகாலயா போகிற ரூட்டுக்கே வந்து பிரதர்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். நிறையா ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, சேம் வந்து காஃபி அதெல்லாம் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆல். அண்ட் ஐ வில் கோ மேகாலயா. காட்ட சொல்கிறாரு காரை. Oh, this side. What is this? This is our Driving license. Driving license school teacher you. Oh, okay. Nice to meet you. Oh, you is owner. Thank you. Nice to meet you. கிளம்பலாம். சில நேரத்தில் இது பயமுறுத்தி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேறு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா ஷார்ட் வேன்னு சொல்லிவிட்டு இந்த ஹைவே கூட்டி வந்தாங்க. பட் எனிவேஸ் நிறைய கொடுத்தாங்க, சிப்ஸ் அது இது, டீ அது இதுன்னு நிறைய கொடுத்துட்டாங்க இந்த கொஞ்ச நேரத்தில். ஆனால் வர்ற வழியெல்லாம் வந்து ஃபுல்லாக தூசியாக தான் இருந்துச்சு. இப்போ போகிற வழியிலும் தூசியாக தான் இருக்கும். பட் வந்து நீட்டான இடத்த பார்த்துட்டு தூசி பார்க்க தேங்க்யூ, நீட்டான இடம் பார்த்துட்டு பெட்ரோல் பங்க் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நாங்கள் அதை ஸ்டே பண்ண வேண்டியதான். நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப தூரம். பிரதர் வந்து அவர் வீடு எங்கேயோ இருக்குது, ஆனால் வந்து எனக்காக பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். வாட் இஸ் யுவர் நேம்? சதிக் அஹமத். சதிக் அஹமத். ஷஹீத் அஹமத். ஓகே, தேங்க்யூ வெரி ஸோ மச். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, பெர்மிஷன் கேட்போம். டென்ட் போட்டு விட்டோம். குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, முடியெல்லாம் வெட்டி க்ளீன் ஆகி இப்போ தான் வந்து இந்த ஒரு 2-3 நாள் முடிஞ்சிருக்கு. மேகாலயில் வந்து ஒரு 2-3 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு ஹிட்சைக்கிங் போயிட்டு வந்தேன், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க மேகாலயா வீடியோவில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேம் வந்து அந்த மிசோரமில் வந்து என்னென்னா அந்த சவுண்டு வந்து கம்மியாக இருந்துச்சு, எங்கேயுமே ஹாரன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மேகாலயா வந்தவொடனே திரும்ப ஹாரன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பட் என்ன பண்ணுறது, அப்படி தானே இருக்கும். மிசோரமில் இருக்கும்போது ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.